வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண் சட்டியில் ரொம்ப சீக்கிரமாக தளன்னு சூப்பர் டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மீனை கட் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், மிளகு, சோம்பு 3 சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு பச்சை மிளகா, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதோட ஒரு 7-8 பூண்டு பல் நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நல்லா தாராளமாக பழுத்த தக்காளி 3 தக்காளி அளவு சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெந்து கரைஞ்சி வர்றதுக்கு கல் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா கிரேவி இப்போ தான் நான் வதங்கி வந்த உடனே குழம்பு தூளில் காரத்துக்கு ஏற்ற அளவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரையில் 1/4 மூடி தேங்காய் அரைச்சி அதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுது சேர்த்த உடனே நல்லா இந்த அளவு கொதி வரணும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை குழம்புல ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு இந்த பதத்தில் சேர்த்துக்கலாம். லேசாக கொதி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு இருக்கும். அந்த கொதியிலேயே மீனெல்லாம் நல்லா வெந்துடும். ஓவர் குக் பண்ணோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். இறக்கி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா தகன்னு சூப்பரான மீன் குழம்பு என்னோடய மெத்தடில் ரெடி. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.